திடீரென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் விழுந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். என்ன காரணம்? சைனாவுடைய முகத்திரை கிழித்து தொங்க விடப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா குறித்து சொன்ன பொய்கள் எல்லாமே அமெரிக்க அரசாங்கம் தற்போதைய நிலையில வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரம் அமெரிக்கர்களிடையிலேயே பெரிய அதிர்வலையை டொனால்ட் ட்ரம்ப் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. விளாடிமிர் புடின் டிசம்பர் 5ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்குல இந்தியாவுக்கு வர்றாங்க. டேட் கரெக்டா சொல்லப்படாத நிலையில ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. புடின் அவர்களுடைய வருகை நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய வகையில அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் செயல்பட்டு இருக்காங்க. இந்தியா எந்த நகர்வுல இருந்துகிட்டு இருக்காங்க? இந்த வீடியோல விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே அங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த வகையில் தான் 2025ஆம் ஆண்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து இப்போ நவம்பர் மாசம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா USCC, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த US அண்ட் சைனா எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷன், இந்த கமிஷன் தான் அங்க சப்மிட் பண்றாங்க. அரசாங்கத்துடைய கமிஷன், இந்த USCC அப்படிங்கிற கமிஷன் தான் காங்கிரஸ் கிட்ட சப்மிட் பண்றாங்க. இந்த கமிஷன் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலக அரங்குல அமெரிக்காவுக்கு முதல் எதிரி சைனா. அப்போ சைனா குறித்த விஷயம் தான் US அண்ட் சைனா. சைனாவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சைனாவுடைய எக்கனாமிக் வளர்ச்சி, சைனாவுடைய டெக்னாலஜி வளர்ச்சி, சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி, அதே நேரத்தில் சைனா எந்த துறைகளில் எல்லாம் அமெரிக்காவுக்கு சவாலான நிலையில வளர்ந்திருக்காங்க, எந்த நிலைகளில் எல்லாம் சைனா வீக்கா இருந்துகிட்டு இருக்காங்க, எந்த நாடுகள் எல்லாம் சைனா கூட ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க, இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யா, ஈரான் அண்ட் நார்த் கொரியா, சைனா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் வந்து சைனா கூட எது போன்ற டீல்களை எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படியான ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல தான் SCO சப்மிட் குறித்தும் பேசப்பட்டிருக்கு. அதாவது SCOல இந்தியா வந்து சைனா கூட எது போன்ற ரிலேஷன்ஷிப்பை எடுக்க போறாங்க. ஏன்னா SCOல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இந்தியாவுடைய வருகை. அப்ப இந்தியா வந்து எது போன்ற முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிற நிலையில இருந்த கருத்துக்களும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல காங்கிரஸுக்கு வந்து USCC வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ல முதன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியா பண்ணிய சிந்தூர் ஆபரேஷன், சிந்தூர் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், இந்திய அரசாங்கம் ஒரு தகவலை வந்து மக்களுக்கு தெரிவிச்சாங்க, உலக நாடுகளுக்கு தெரிவிச்சாங்க. ஆனா வந்து பாகிஸ்தான், சைனா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு புறம்பான தகவல்களை, செய்திகளை தான் உலக நாடுகள் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா சொன்ன தகவல்கள் பொய்யா அல்லது சைனா பாகிஸ்தான் மூலமாக ஊடகங்கள்ல வந்த தகவல்கள் பொய்யா உண்மையா அப்படிங்கிறது உலக பார்வையாளர்களுக்கு ஒரு ஷாக்கான செய்தியாகத்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில அரசியல் கட்சிகள், ஒரு சாரர் கூட இந்த தகவல்களை ஷேர் செய்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்து எது போன்ற தகவல்களை வந்து அங்கு பகிரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அதாவது இந்த சிந்தூர் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் 2025 மே மாதம் 7ஆம் தேதி இந்த ஆபரேஷனை நாம துவக்கி இருந்தோம். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 88 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சீஸ் ஃபயர் ஏற்பட்டது. அதாவது சுமூகமான ஒரு நிலைக்கு வந்தது. இல்லாத பட்சத்தில் ரெண்டு நாடுகளுக்கு இடையில பெரிய ஒரு போரே வெடிக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் போதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் பீஸ் மேக்கர், ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சமாதான புறாவாக சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு பொய்யான தகவல்களை பகிர்ந்து கொண்டது எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா பீஸ் மேக்கராகவே தன்னை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த காங்கிரஸுக்கு வந்து அமெரிக்காவுடைய USCC சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இந்த சிந்தூர் ஆபரேஷன் சமயத்துல சைனா வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில எல்லாம் அவங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணினாங்க, இதை அவங்க ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்குவேறு ஆணிவேராக இந்த ரிப்போர்ட்ல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இது வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கூட ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன பொய்கள் எல்லாமே இங்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது என்ன இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்ல வந்து ஃபேக் நியூஸை சைனா பரப்பி இருக்காங்க.
அதாவது இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்கள், ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகள் எல்லாமே பாகிஸ்தான் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக, அடித்து வீழ்த்தப்பட்டதாக வீடியோக்கள், இமேஜஸ் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோக்கள், இமேஜஸை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து ஏஐயை பயன்படுத்தி இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இது போன்ற வீடியோக்களை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வீடியோ கேமில் இருக்கக்கூடிய விஷுவல் எல்லாமே எடுத்து எடிட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதற்காகவே சைனாவில் பெரிய ஒரு டீம் செயல்பட்டாங்க. அதாவது ஏஐ வல்லுநர்கள் செயல்பட்டு, அதாவது வீழ்த்தப்படாத விமானங்கள் எல்லாம் அங்கு வீழ்த்தப்பட்டதாக பொய்யான தகவல்களை பெரிய அளவில் ஸ்ப்ரெட் செய்து பரப்பி இருக்காங்க, வதந்தியை பரப்பி இருக்காங்க. அதுல வந்து சைனா முதலிடத்துல வதந்திகளை பரப்பி இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், வதந்திகள் பரப்புவதோட மட்டுமல்லாமல் இதன் மூலமாக சைனாவை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் தேடக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். ஒன்னு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராகவே ஒரு வலிமை இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்கு. அதே நேரத்தில் பிரான்ஸ் நாட்டுடைய தயாரிப்பான ரஃபேல் விமானங்கள் இந்தியா பயன்படுத்தி அங்க ஃபெயிலியர் கண்டிருக்கிறது. அதாவது யூரோப்பியன் நாடுகளுக்கு, பிரான்சுக்கும் வந்து இந்த ரஃபேல் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்திய தங்களுடைய நாட்டு தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 பெஸ்டா செயல்பட்டிருக்கு, ரஃபேலை அடிச்சு வீழ்த்தி இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அப்ப ரஃபேலை பொறுத்த வரைக்கும் இந்த சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9க்கு எதிராக நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. J-35 பொறுத்த வரைக்கும் ரஃபேலை விட ஒரு சுப்பீரியர் தன்மை கொண்டது. J-35 பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய தயாரிப்பு, பாகிஸ்தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த விமானங்கள் வந்து அக்யூரேட்டாக தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறது, இந்தியாவால் அடிச்சு வீழ்த்த முடியல. அப்போ ரஃபேலை விட இந்த J-35 பெஸ்டானது, சுப்பீரியர் அப்படிங்கிற தகவல்களையும் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மூலமாக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி இந்த தகவல்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்ப்ரெட் செய்து வதந்திகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்ல காங்கிரஸ் பார்ட்டிக்கு சப்மிட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சப்மிட் செய்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செக்டார்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாபார ராஜதந்திரம் சைனாவுடையது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த தகவல்களை பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் சைனாவுடைய HQ-9 வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை எல்லாம் 6க்கு மேற்பட்ட ஜெட்டுகளை அடிச்சு வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற டிஸ்இன்ஃபர்மேஷன் விஷுவலாக வெளிவந்த உடனே இந்தோனேசியாவை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது 42 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதாக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அப்போ இந்தோனேசியாவை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்டாப் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்தோனேசியா இந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கான காரணமே சைனா தான். சைனாவுடைய J-35க்கு எதிராக ஒரு வலிமை வாய்ந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் பிரான்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலையில் இந்தோனேசியா செயல்பட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் சவுத் சைனா சீல நடுனா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு, இந்த தீவை மையமாக வச்சு தான் இந்தோனேசியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு பெரிய எல்லை போரே நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம தொடர்ச்சியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த தீவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், மீன்கள், கச்சா எண்ணெய்கள் எடுக்கக்கூடிய நிகழ்வுல சைனா வந்து இந்த தீவை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தோனேசியாவுக்கு சொந்தமான தீவு அப்படின்னு சொல்லி இந்தோனேசியா தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மையப்படுத்தி தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பெரிய எல்லை போரே நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் சீனாவை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்தோனேசியா பிரான்ஸ் கிட்ட 42 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. இங்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இந்தியா மூலமாக சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு எதிரான ஃபெயிலியர் அப்படிங்கிற நிலையில இந்த வதந்திகளை நம்பி அவங்க வாங்கக்கூடிய வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சைனாவுக்கு அவருடைய எதிரியுடைய வலிமை அதிகரிக்காமலும் இதுல பார்த்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பல வகைகள்ல வேலை செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. அதாவது லைவ் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் டு பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு வந்து இந்திய ஆர்மியுடைய மிலிட்டரி ஆபரேஷன் எல்லாம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சேட்டலைட் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் லைவாகவே வந்து சைனா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு. அப்போ இந்தியா மிலிட்டரியுடைய ஆபரேஷன்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு எளிதாக கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9, அதே நேரத்தில் வந்து J-10 ஃபைட்டர் ஜெட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக பாகிஸ்தானை பயன்படுத்தி ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக ஒரு ட்ரையல் பார்த்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையலை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு. யாருக்கு ஃபெயிலியர் அடைஞ்சிருக்குன்னா பாகிஸ்தான் இந்தியாவிட்ட தோன்றதோட மட்டுமல்லாமல் சைனாவுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த J-10 ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்க முடியாத நிலையில ஃபெயிலியர்
அடைஞ்சிருக்கு. இதை மூடி மறைப்பதற்காகவும் தான் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைனா எடுத்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் காங்கிரஸ் பார்ட்டிக்கு சப்மிட் செய்யப்பட்ட ரிப்போர்ட்ல வெட்ட வெளிச்சமாக போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி உருவாகும். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்கள்லாம் அடிச்சு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்களே மீடியாவில் வந்து வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. ரஃபேல் அடிச்சு வீழ்த்தப்பட்டுச்சு, நான் வந்து என்னுடைய 2 கண்களால பார்த்தேன், நேர்லயே நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பானதாக, அதாவது டொனால்டு ட்ரம்ப் சொன்ன உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது. அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நாட்டே வெளிச்சம் போட்டு காண்பிச்சிருக்கிறது. அப்ப இந்த ரிப்போர்ட் வந்து இப்படி காண்பிக்கிறது அப்படின்னா அமெரிக்காவுடைய திடீர் யூ டர்ன் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் நம்முள்ள எழுந்துகிட்டே தான் இருக்கு. இதற்கான காரணங்கள் குறித்து நாம இப்போ பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் 1 வீக்ல விளாடிமிர் புடின் அவர்கள், ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புடின் அவர்கள் இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆனுவல் பைலேட்டரல் சம்மிட், அதாவது ஒவ்வொரு வருஷமே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவது குறித்து இதுல விவாதிக்கப்படும். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை விளாடிமிர் புடின் அவருடைய வருகையை பொறுத்த வரைக்கும் பல அக்ரிமெண்ட்கள், ஒப்பந்தங்களை 2 நாடும் போடுவதற்கான ஒரு சூழலை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் போட போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா லேபர் மொபைலிட்டி அக்ரிமெண்ட். ரஷ்யாவுக்குள்ள வெளிநாட்டு வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா எப்பவுமே அலௌட் பண்றது கிடையாது, பர்மிஷன் கொடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்தியாவில இருந்து இப்போ லேபர் வேலையாட்களை எடுப்பதற்கான ஒப்பந்தம் போட இருக்காங்க. இது குறித்து விவாதிப்பதற்கு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள இந்தியர்கள் அதிக அளவில் வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் எதிர்காலங்களில் உருவாக்க போகிறது, இப்படியான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஏற்கனவே நமக்கு தெரியும் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தான் பிரம்மோஸ் 1 அப்படிங்கிறத தயாரிச்சாங்க. உலக நாடுகளுக்கு, சைனா, பாகிஸ்தான் போன்ற நம்முடைய எதிரி நாடுகளுக்கு சவாலான ஒரு அதி தொழில்நுட்பத்துவம் கொண்ட ஏவுகணை மிசைல் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரம்மோஸ் வந்து முதல் நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பிரம்மோஸ் 2 தயாரிப்பது குறித்தும் 2 நாட்டு தலைவர்களும் பேச இருக்காங்க. அதே நேரத்தில் S-400 வாங்குவது குறித்தும், S-500 தயாரிப்பது குறித்தும், அதே நேரத்தில் SU-57 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் இதை வந்து இந்தியா வாங்குவது, அதனுடைய TOT முழுவதுமாக இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழல் உருவாவதற்கான நிலை இருந்துகிட்டு இருக்கு. எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆயில் கேஸ் ட்ரேட் இது குறித்து பேச இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா வந்து பெரிய பிளான்ட் போட்டு தான் செயல்படுத்துவாங்க. இப்போ ரஷ்யாவிடம் இருந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், சின்ன ரூமாக, அதாவது எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய வகையில், கப்பலில் கூட எடுத்து செல்லக்கூடிய வகையிலான டெக்னாலஜி, இது குறித்த ஒப்பந்தமும் போடக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கிறது. இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன், எக்கனாமிக் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பல ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் ரெனிவல் செய்யக்கூடிய வேலையிலையும் புதிதாக அதை வந்து போடக்கூடிய வேலைகளிலுமே தான் 2 நாட்டு தலைவர்களும் ஈடுபட இருக்காங்க. இப்படி ரஷ்யா, இந்தியா இது போன்ற ஒப்பந்தங்கள்ல முன்னேற்றம் கண்டால் இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா முழுக்க அமெரிக்காவுக்கு பாதிப்பு. அப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்தியாவை ரஷ்யா பக்கம் முழுமையாக செல்ல விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பொய்யாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்தியாவை நம்ம பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ வந்து அமெரிக்கா வந்து இது போன்ற ரிப்போர்ட்ல சைனா ஆடிய கபட நாடகங்களை வெளிச்சத்துக்கு போட்டு காண்பிச்சிருக்காங்க. இந்த வகையில தான் இந்தியாவு மீது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாரிஃப் வார் பெரிய அளவில் தொடுத்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான ஆயில் நிறுவனங்கள் மீது சாங்ஷன் போடும்போது இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த ஆயில் வாங்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு பின்தங்கிய நிலை ஏற்பட்டது. இப்படியான சூழ்நிலை தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு அவருடைய ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவில் எடுத்து செல்லக்கூடிய வேலையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் US இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது 10 வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 31ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்தோ பசிபிக்ல அமெரிக்காவுடைய கை ஓங்க வேண்டும் அப்படின்னா, சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா வலிமையாக இருக்கணும்னா இந்தோ பசிபிக்ல அமெரிக்காவுக்கு ஒரு கை ஓங்க வேண்டும். இதற்கு இந்தியாவுடைய ஆதரவு, சப்போர்ட் வேண்டும். இந்த அடிப்படையில் தான் 10 ஆண்டுகளுக்கு ரெனிவல் பண்ணப்பட்டிருக்காங்க.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரைப்படையாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், கப்பல் படையாக இருக்கட்டும், ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சைபர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் ரெண்டு நாட்டு மிலிட்டரியுமே வந்து சேர்ந்து ஜாயிண்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒப்பந்தமும் ரெனிவல் செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அதாவது இந்தியாவுடைய ராவாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய சிஐஏவாக இருக்கட்டும், இந்த உளவுத்துறை சார்ந்த விஷயங்களை ரெண்டு நாடுகளும் ஷேர் செய்யக்கூடிய விஷயங்களையும் ரெனிவல் செய்யப்பட்டிருக்கு. நவம்பர் 19ஆம் தேதி இன்னொரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் குறித்து ஏற்கனவே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதனால இந்தியாவுடைய ரெக்வஸ்ட் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலையில தொடர்ச்சியாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கூட இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து விரிவடைய கூடாது. இந்த வகையில் தான் ஜாவலியன் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது 216 ஜாவலியன் மிசைல் சிஸ்டம் வாங்குவதற்கு அமெரிக்கா வந்து அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஜாவலியன் மிசைல் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பெருமளவு பயன்படுத்தக்கூடிய ஜாவலியன் தான். இதை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய டேங்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மிசைல் 216 மிசைலை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா வந்து அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க. இது மட்டுமல்லாம எக்ஸ்காலிபர் ப்ராஜெக்ட் லைஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அந்த டேங்கர்ல பயன்படுத்தக்கூடிய செல்ஸ், குண்டுகள், இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் மூலமாக குறிப்பிட்ட இலக்குல டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வாய்ந்தது. இதுவும் வந்து வாங்குவதற்கு அமெரிக்கா அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் சுமார் $93 மில்லியன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி இருக்கிறது. அமெரிக்கா அப்ரூவ்டு கொடுத்து கையெழுத்து ஆகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடிய நிகழ்வு அந்த சாங்ஷனுக்கு பிறகு குறைஞ்சதன் மூலமாக அமெரிக்காவிலிருந்து க்ரூட் ஆயில் வாங்குவதற்கான பர்ச்சேசிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நவம்பர் 17ஆம் தேதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 1 இயருக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிடம் இருந்து 2.2 மில்லியன் டன்ஸ் எல்பிஜியை வந்து இம்போர்ட் பண்ணுவதாகவும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்தியா கூட ரஷ்யா வந்து தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே எஸ்சிஓவில் இந்தியா கலந்துக்கிட்டாங்க. இதன் மூலமாக சைனா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியே வந்தது. இந்த நிலையில் தான் அமெரிக்கா ஓடி வந்து இந்தியாவுடைய காலில் விழுந்து இந்தியாவுக்கு இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய வேலையில் தற்சமயம் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மீது அமெரிக்கா டாரிஃப் வாரை துவக்கிய பிறகு யாருக்கு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவுக்கு தான் பெருமளவு பாதிப்பு. அதாவது அமெரிக்காவுடைய எக்கனாமிக் வந்து பெரிய அளவில் டவுன் ஆயிருச்சு. இந்தியா, சைனா, ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதனால வந்து அமெரிக்காவுடைய இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருமளவு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் அதிக அளவில் வேலை ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சார்ந்தவர்கள். அப்போ வந்து இந்த லேபர் ஸ்கில்டு அப்படிங்கிற விஷயமும் அமெரிக்காவுக்கு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இப்போ ரஷ்யா, இந்தியா இந்த லேபர் ஸ்கில்டு அப்படிங்கிற விஷயத்தில் ஒப்பந்தம் போடுவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ புடின் அவர்கள் வந்து இங்கு ஒப்பந்தம் போடக்கூடிய நிகழ்வுகளில் தடைகளை ஏற்படுத்த வேண்டும். பெருமளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. விளாடிமிர் புடின் அவருடைய வருகை இருந்தாலும் அவருடைய வருகையின் மூலமாக என்ன இலக்கோட இந்தியாவுக்கு வர்றாங்க அது ஃபெயிலியர் ஆகணும். இந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா இப்போ யூட்டர்ன் அடித்து இந்தியா பக்கம் வந்திருக்கிறது. இந்தியா காலில் விழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது முழுமையாக பொய். அதே நேரத்தில் வந்து நரித்தந்திரமாக சீனா எப்படியெல்லாம் பொய்யான செய்திகளை இந்தியாவுக்கு எதிராக பரப்பி இருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.